வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்து சொல்லப் போகிறேன். ரிஷபராசிக்கார நேர்களுக்கு 1/7/2024 திங்கட்கிழமை ஜூலை மாதம் பிறக்கப் போகின்றது. பொதுவான ராசி பலன்களை பற்றி ரிஷபராசிக்கார நேயர்களுக்காக பார்ப்போம். ரிஷபராசிக்கு கோச்சார ராசியாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மேச ராசியிலும் லக்கணம் 11ஆம் இடத்திலும் ரிஷபராசிக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நட்சத்திரம் அசுவினி 3ஆம் பாதத்தில் சந்திரன் அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. திதி கிருஷ்ணபட்ச தசமி திதியிலும் திதி தெய்வம் யமன் மற்றும் துர்க்கையாக வலம் வந்து அமைய போகின்ற இந்த மாதம் கரணம் பத்திரையிலும் யோகம் சுகர்மம் யோகத்திலும் யோக தேவதை இந்திரனாக வலம் வந்து ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் உன்னதமான முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய தாய் காரகனுடைய நாளிலே திங்கட்கிழமையில் இந்த மாதம் பிறக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே ராசிநாதன் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 4ஆம் இடத்த அதிபதி சுகசனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் என்று 2 கிரக சேர்க்கையில் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்றது. இதிலே சூரியனும் சுக்கிரனும் இணையை பெற்று அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத 4ஆம் இடத்த அதிபதி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வண்டி வாகனம் வீடுகளிலே ஒரு சிலருக்கு ஒரு சிறு தடை தாமதத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ரிஷபராசி என்பதே இது ஒரு நிலராசி, ஸ்திர ராசி. அழகு நிறைந்த சுக்கிர பகவானுடைய கலைத்துறையில் மின்னக்கூடியவர்கள் ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள். ஒரு சிலர் சோதிட துறையில் உன்னதமான நல்லதொரு பலன்களை சொல்லக்கூடியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். தொழில் துறையில் மின்னக்கூடியவர்கள். காரணம், இங்கு 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானாக இருக்கின்றதுனாலே ரிஷபராசி லக்கணத்திலே பிறந்தவர்கள் நல்லதொரு தொழில் மேன்மைகள், சினிமா துறையில் மின்னக்கூடியவர்கள், உயர்ந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசியிலே லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுக்கெல்லாம் அனைவர்களுக்கும் சினிமா துறையில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் மிகவும் உன்னதமான ஒரு ஜூலை மாத ராசி பலனாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய பகவானிலே இந்த முயற்சி சனாதிபதி 12ஆம் இடத்திலே மறைந்து, இங்கே சந்திரன் செவ்வாய் என்பது கிரக சேர்க்கை 12ஆம் இடத்திலே மறைந்து, பார்வை என்பது சந்திரன் செவ்வாய் என்பது 6ஆம் இடத்திலே ருணரோண சத்துருசானத்திலே விழுகின்றதுனாலே தொழில்களிலே வேலைகளிலே எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பார்வை என்பது 6ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும் மிகவும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இங்கே 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி வழியிலே வக்ரகதியில் இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே 4 மாதங்கள் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றார். வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்காக ரிஷப ராசி என்பது இந்த ஜூலை மாத ராசி பலன்களிலே மிகவும் லாபஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்றதுனாலே கலைத்துறையில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இங்கே புதன் பகவானுடைய 2ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி பஞ்சமாதிபதி சாரத்திலே செல்கின்றதுனாலேயும் முயற்சி ஸ்தானங்களிலே 2ஆம் இடத்ததிபதி சென்று உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள், உடல் பருமனா இருக்கின்ற ஒரு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கின்றது. அதுவும் இந்த ஜூலை மாதம் 15 தேதிக்கு பிறகு இந்த சூரியனும் சுக்கிரனும் புதனும் 3 கிரக சேர்க்கை என்பது ஆரம்பம் இருக்கின்றது. மிகவும் உங்களுடைய முயற்சிகள் என்பது சுகஸ்தானாதிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் கிரக சேர்க்கை என்பது முயற்சி ஸ்தானத்திலே விழுந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே எதிர்பாராத நல்லதொரு வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர் சுற்றுலா சென்று வருகின்றதற்கும், வெளிநாடு சம்பந்தமாக தொழில் சம்பந்தப்பட்ட வேலைக்காக செல்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இங்கே ராசிநாதன் சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கையில் இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும், வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு வரக்கூடிய ஒரு யோகமாகவும்
தொழில்துறை சம்பந்தப்பட்ட தொழில்களிலே பிசினஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருப்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் சுகாதிபதியுடன் சேர்ந்து சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கையிலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனால வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாடு சென்று வருகின்றதற்கு அற்புதமான யோக பலன்களை இந்த ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே கிடைக்கப் போகின்றது. ராசியிலே அஷ்டமாதிபதி லாபாதிபதி இருக்கின்றார். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கக்கூடியது. லாபாதிபதி அஷ்டமாதிபதியாக இங்கே இருக்கின்றதுனாலே சுபகிரகம் ராசியிலே இருக்கின்றதுனாலேயும் மங்களகரமான லாபாதிபதி மங்களகரமான காரியங்கள் சுப நிகழ்வுகள் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். 4ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. முயற்சி ஸ்தானங்களிலே சூரியன் சுக்கிரன் புதன் கிரக சேர்க்கை என்பது நடக்கப் போகின்றது. ஜூலை மாத ராசி பலன் என்பது ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்றது. பஞ்சமசாலத்திலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றது. இங்கே குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றங்கள், நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள் மிகவும் அற்புதமான உயர்ந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு பஞ்சமசானத்தை குருவும் கேதுவும் இணைந்து இருக்கின்றதுனாலேயும் சுகசானத்தை சனி பகவான் பார்க்கின்றதுனாலே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே ஒரு சிறு மாற்றங்களும் கிடைக்கின்ற ஒரு யோக மாதமாக இங்கே இருக்கின்றது. லாபஸ்தானத்திலேயே ராகு பகவான் ரிஷப ராசிக்கு இருக்கின்றதுனாலே இது ஒரு கடல் ராசியாக இருக்கின்றதுனாலே நாடுகளை விட்டு கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாட்டு யோகங்கள், வியாபாரம் சம்பந்தமாக செல்லக்கூடியவர்களுக்கும் கம்பெனி சம்பந்தமாக தொழில் மேன்மைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக மாதமாக ஜூலை மாதம் என்பது இருக்கின்றது. வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைகின்றதற்கும் ராசியிலே இருந்து குரு பகவான் பாக்கியசானங்களிலே விழுகின்றதுனாலே தகப்பனார்களிடம் இருந்து அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. தன வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றதுனாலே உங்களுடைய வாக்குகளிலே சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றம் கொடுக்கின்ற ஒரு தனம் வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே விழுகின்றதுனாலே குழந்தைகளின் படிப்புகளிலே இந்த ஜூலை மாதங்களிலே பொறுத்தவரை வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. இங்கே குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்திலே களத்திர ஸ்தானத்திலே விழுகின்றது. இந்த மாதங்களிலே வரன் அமையாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கிய ஸ்தானங்களிலேயும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற. பஞ்சம ஸ்தானத்திலே குழந்தை ஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக முயற்சி ஸ்தானாதிபதி சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலே புஷ்கரண வம்சத்திலே இந்த குரு பகவான் இந்த மாதங்கள் செல்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. ஜூலை மாத ராசி பலன் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் வாக்குகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 7ஆம் இடம் வரம் அமையாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு யோகமாகவும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானாதிபதி கர்ம ஸ்தானாதிபதி பலம் பெற்று சுகஸ்தானத்திலே விழுகின்றது. இந்த சுகஸ்தானம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு சிம்ம ராசி என்பது 4ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய தாயை பற்றி குறிக்கக்கூடிய தாய்களின் ஆரோக்கியத்திலே இதனால் வரையில் மருத்துவ செலவுகள், ஒரு சிறு ஏமாற்றங்கள், தேவையில்லாமல் மன டென்ஷன்கள், மன பீதிகள், மனதிலே சரியான ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்த நிலை இனி வருகின்ற 4 மாதங்களுக்கு ரிஷபராசிக்கார நேயர்களுடைய தாயின் அன்பு ஆதரவு நல்லதொரு மாற்றங்களையும் மருத்துவ செலவுகளில் இருந்து விடுபட்டு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது என்பது உங்களுடைய சிந்தனை என்பது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் பூர்வீகத்திலே நல்லதொரு வம்பு வழக்குகளில் இருந்து ஒரு முடிவுகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 12ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் வரன் அமையாதவர்களுக்கு சகோதர சகோதரிகளிடம் ஒரு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்றது. 10ஆம் இடத்திலே 10ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி பலம் பெற்று சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். சுகாதிபதி சூரிய பகவான் சுக்கிர பகவான் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் மிதுன ராசியிலேயே சூரியன் சுக்கிரன் இணைய பெற்று உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் அஷ்டம ஸ்தானத்திலே விழுகின்றது. இந்த சூரியனும் சுக்கிரனும் இணையப்பட்ட அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த பார்வை என்பது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஆரம்பத்தில் தடை தாமதம் இருந்தாலும் போக போக நல்லதொரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 3ஆம் இடம் என்பது வீர சீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இளைய சகோதரன் சகோதரிகளிடம் இருந்து உங்களுக்கு உதவிகளை கொடுக்கக்கூடிய தாய்மார்களிடம் இருந்து உங்களுக்கு உதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது.
ரிஷப ராசி என்றாலே இது 2ஆம் இடத்தில் பிறந்தவர்கள். காலபுருஷ தத்துவத்தில் இது ஒரு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பிறந்தவர்கள். வீடு வாகனம் வண்டி சொகுசுகளை பெறக்கூடியவர்கள். அழகு நிறைந்தவர்கள். கலத்திரக்காரவனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான மாதமாக இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது பிறக்கப் போகின்றது. இதிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலே குரு பகவான் இருக்கின்றதும் 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவானும் முயற்சி சாணாதிபதி சந்திர பகவானும் இணைய பெற்று இங்கே இருக்கின்றதுனாலே செவ்வாய் பகவான் மாங்கல்ய காரகனாக இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற இந்த பார்வை செவ்வாய் சந்திரனின் பார்க்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் வெற்றியை பெறுகின்ற ஒரு மாதமாக அமைய போகின்றது. 5ஆம் இடம் என்று குரு பகவானுடைய பார்வை விழுகின்றது கன்னி ராசியிலே. கன்னி ராசி 6ஆம் இடத்தை பற்றியும் குறிக்கக்கூடியது. வேலை சர்வீஸ் ஓரியன்டல் என்று சொல்லக்கூடிய வேலை, வம்பு, வழக்கு, கடன், நோய் இதனால் வரையில் இருந்ததை விட இந்த ஜூலை மாதங்களிலே அற்புதமான உயர்ந்த சிந்தனையில் செல்லக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகின்றது. 7ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை முயற்சி சாணாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இந்த மாதம் செல்ல போகின்றதுனாலே குழந்த கூட்டாளிகள், பொது தொழில்கள் இதுகளிலே மாற்றங்கள், கணவன் மனைவிகளிலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. ஆரம்பம் என்பது ஒரு சிறு தடை தாமதங்கள் கணவன் மனைவிகளுள்ளே இருந்தாலும் நல்லதொரு உயர்ந்த பொருளாதாரத்தை பெறக்கூடிய பொருளாதார ராசியிலே இருந்து குரு பகவான் இருக்கின்றார். இதிலே தேவகுருவும் அசுரகுரு 2ஆம் இடத்திலேயும் தேவகுரு ராசியிலேயும் ரிஷபராசியிலேயே சஞ்சரிக்கின்றதுனாலே தனவாக்கு குடும்பஸ்தானம் என்பதை இந்த ஜூலை மாதங்களிலே ரிஷபராசிக்கார நண்பர்களுக்காக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம். பாவக்கிரகர் உபஜயஸ்தானத்திலேயே ராகு பகவான் அமைய பெற்று இருக்கின்றதுனாலே எதிர்பாராத சினிமா துறையிலே நல்லதொரு மாற்றம், தொழில்களிலே உயர்வுகளும் மேன்மைகளும், மூத்த சகோதரர்களிடம் இருந்து ஒரு சிறு தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட இடத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஜூலை மாதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. ரிஷபராசியை பொறுத்தவரையில் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமான யோகங்களை கொடுக்க போகின்றதாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்து குழந்தைகளுக்காக ஒரு சிறு மருத்துவ செலவுகள் நடந்தது. இனி இந்த ஜூலை மாதங்களிலே அந்த செலவுகள் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே நல்லதொரு ஆன்மீக சிந்தனைகள் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. புதன் பகவானும் 3ஆம் இடத்திலே மறைந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலேயும் தனவாக்கு குடும்பஸ்தான சகோதர சகோதரிகளிடம் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், கணவன் மனைவிகள், குழந்தைகளிடமிருந்து நல்லதொரு ஆரோக்கியம் உயர்வுகளும் கொடுக்கின்றது. தாய்மார்களிடமிருந்து அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. ரிஷப ராசியை பொறுத்தவரையில் இது அற்புதமான ஒரு சிறராசி. நிரந்தரமான சொத்து சுகம், வீடு, வாகனம், வண்டிகளை பற்றி குறிக்கக்கூடிய ராசியிலேயே தனக்காரகன் புத்திரகாரகன் அமைய பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானங்களிலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலையும் அஷ்டமஸ்தானத்திலேயே 4ஆம் இடத்தில் இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு எதிர்பாராத வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் என்பது அற்புதமான சுப விரயங்கள் நடக்கப் போகின்றது. இங்கே சந்திரனும் செவ்வாயும் 12ஆம் இடத்திலே அமைய பெற்று உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே வம்பு, வழக்கு, கடன், நோய்களில் இருந்து விடுபட்டு நல்லதொரு மாற்றங்களையும் சுப நிகழ்வுகளுக்கென்று அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான காரியங்களிலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அரசு உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய வேலை தொழில்களிலே ஒரு சிலருக்கு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற அற்புதமான உன்னதமான ஒரு மாதமாக இந்த கோச்சார பலன்களிலே ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது அற்புதமான பற்பல விஷயங்களிலே முயற்சிகள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்றதும், சகோதர சகோதரிகளிடம் இருந்து ஒரு சிறு உதவிகள் சகோதரிகளுக்காகவும் தகப்பனார் உங்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சிறு நல்லதொரு அற்புதமான ஒரு வேலை தொழில்களிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், நினைக்கின்ற சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது பொதுவான ராசி பலன் என்பது அமைய போகின்றது. ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு பலன்களையும் யோக பலன்களும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது. ஜூலை மாதம் 1/7/2024 திங்கட்கிழமை தாய் கரகன் என்று சொல்லக்கூடிய தாயின் அன்பும் இங்கே பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.